பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, சத்தியம் உள்ள தேவனே, எங்கள் மேல் கிருபையாயிரும். அப்பா, நீங்க சத்தியமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் சத்தியத்தின்படி வாழ்ந்து உண்மையானவர்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய ராஜ்யத்தை வந்து சேர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு திருச்சபையும் வசனத்தினால் கட்டப்பட, வசனத்தின் மேல் கட்டப்பட்டதா இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, வசனத்துக்கு புறம்பாக ஜனங்கள் எதையும் புரிந்து கொள்ளாதபடிக்கு அந்த வஞ்சகத்தை நீக்கி போடுங்க சாமி. உம்முடைய நீதி நியாயங்களை சொல்லக்கூடிய உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்து உம்மேல் பக்தியுடன் உம்மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் மனசாட்சியோடு வேலை செய்கிற உமக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களை ஆசீர்வதியும். அப்படிப்பட்ட திருச்சபைகளை ஆசீர்வதியும். உமக்கு விரோதமாய் செயல்பட்டு பெருமையுடனும் சுயநலத்துடனும் இருக்கிற ஊழியர்களை மன்னித்து அவர்களுக்கு வாய்ப்பு தாரும். மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு தாரும். மனம் திரும்பாதவர்களை நீர் நீக்கி போடும். சபையை விட்டு நீக்கி போடும் சாமி. அப்பா, சத்தியத்தை சொல்கிற உண்மையான ஊழியக்காரர்களை எங்களுக்கு தாங்க. அப்படிப்பட்ட ஊழியங்களை எங்களுக்கு எழுப்புங்க. உம்முடைய ஊழியங்கள் எல்லாம் பரிசுத்தமாய் செயல்பட கிருபை செய்யுங்க. புதிதாய் அநேகம் தீர்க்கதரிசிகள் எழும்ப, ஊழியர்கள் எழும்ப உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, விசுவாசிகளாய் மட்டும் அல்ல, சீஷர்களாய் வர வேண்டும் என்பதே உம்முடைய விருப்பமாய் இருக்கிறதப்பா. அப்படி இருக்க ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியராய் மாற நீர் உதவி செய்யும். உம்முடைய சத்தியத்தை அவர்களுக்கு தாரும். சத்தியத்தின்படி அவர்களை நடத்தும். சத்தியத்தை போதியும் சாமி. போதித்து எங்களை வழி நடத்தும். உம்முடைய ஜனம் உம்முடைய சத்தியத்தால் நிறைந்திருக்கட்டும். உம்முடைய வசனத்தினால் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு உம்முடைய மனவாட்டியா இருக்கட்டும். ஆண்டவரே, திருச்சபை என்னும் மனவாட்டி என்று நீர் சொல்லியிருக்கிறீரப்பா. திருச்சபையானது ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போதே அது மனவாட்டி ஆகிறது என்று நீர் சொல்லியிருக்கிறீர். உம்முடைய உடன்படிக்கையை கை கொண்ட பின்புதான் அவர்கள் உம்முடைய ஜனமாய் இருக்க முடியும். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறீரே, அவர்களுக்கு போதித்து வழி நடத்தும். தெளிந்த புத்தி ஞானத்தை தாரும். உம்முடைய 10 கட்டளைகளையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து உம்முடைய மனவாட்டியாக உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நன்றி சாமி. எல்லா துதிகர மகிமை உமக்கே உண்டாவதாக. ராஜாதிராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். மாரநாதா.